ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கிறுக்கல்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா கறிவேப்பிலை பூண்டு குழம்பு. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான கறிவேப்பிலை பூண்டு குழம்பை வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக கறிவேப்பிலையை நம்ம யாருமே சாப்பிட விரும்ப மாட்டோம். ஆனால் இப்படி குழம்பாக செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா கறிவேப்பிலை நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கூடவே நம்ம இப்போ பூண்டு சேர்த்து செய்கிறதுனால வயிற்று பிரச்சனைகளுக்குமே ரொம்ப நல்லது. இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கையளவு பூண்டு, கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலையை உடைக்கும் போது இந்த மாதிரி நல்லா உடையணும். ஃப்ரை பண்ண கறிவேப்பிலையை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கறிவேப்பிலையை ஃப்ரை பண்ண எண்ணெயே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு கூடவே வெங்காயம் பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கறிவேப்பிலை பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கறிவேப்பிலை அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிக்கரைசலையும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஹெல்த்தியான கறிவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் பார்க்கணுன்னா கிச்சன் கிறுக்கல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.